guys, welcome back to my channel and welcome back to Thursday Summer Tutorial Day. இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு சிம்பிள் பேசிக் லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்க போறேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து பொங்கலுக்கு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 4 days போயிருந்தேன். அப்போ வெளியில் போகும்போது எல்லாமே வந்து இந்த லுக் தான் நான் போட்டிருந்தேன். மோஸ்ட்டாக என்னுடைய மேக்கப் ட்ராவல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். எனக்கு வெளியில் போகும்போது ட்ராவல் வந்து ரொம்ப லைட்டாக பண்ணணும். நான் லைக் திங்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணுன்றது தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய மேக்கப் கிட் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் மேக்கப்னே ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த ஒரு கிட் ஐடியா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், எதுக்கு வேணும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வெக்கேஷன் சொல்லியிருந்தேன்ல, அந்த வெக்கேஷனோட vlog நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு. ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் போட்டேன். சப்போஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கலன்னா தாராளமாக போய் செக் பண்ணுங்கள். நான் ட்ரெய்லரோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் கூட கைஸ், நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் 2019 வந்துட்டு இந்த செகண்ட் ஹாஃபில், மந்தோட செகண்ட் ஹாஃபில், எனக்கு டேட் ஷியோராக தெரியல, தமிழ் பியூட்டி டிவி அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்துட்டு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூக்கு. ஸோ நான் போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ வந்து இப்போ லைவ் ஆகிடுச்சு அவங்க சேனலில். நான் அந்த வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அதனுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய கேமராக்கே பேசி ரொம்ப பழகிட்டேன். ஸோ ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருந்தனோ அந்த அளவுக்கு செம்ம நர்வஸாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாந்தி. ஸோ அவங்க சேனல்ல இருந்து சாந்தி அவங்கள தான் நான் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி. இந்த இடத்துல வந்து நான் அவங்ககிட்ட அதை தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ மோகனா, வெல் என்னை வந்து அங்கே இன்டர்வியூ எடுத்த விஜே வந்து பார்த்தீங்கன்னா மோகனா அவங்களோட பேரும். ஸோ மோகனாக்கும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. வெரி தேங்க்யூ டு த என்டையர் டீம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எனக்கு கிஃப்ட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. ஸோ எஸ், இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது ஃபுல்லாக அந்த வீடியோ அவங்க சேனலில் வந்தப்பறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலி இன்னைக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு எதுவும் பேசாமல் நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பேசிக்கலாக ட்ராவல் பண்ணும்போது 2 பேக்ஸாக வந்து பிரிச்சுப்பேன். என்னுடைய டாய்லெட்ரி, ஸ்கின் கேர், பாடி கேர் இதுக்கெல்லாம் ஒரு பேக் தனியாக இருக்கும். அண்ட் மேக்கப்புக்கு தனியாக நான் ஒன்று வச்சுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ட்ராவல் மேக்கப் பேக்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வைப்பேன், நீங்கள் என்ன வைக்கலான்ற ஐடியாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரைமர், நெக்ஸ்ட் கன்சீலர், அது இல்லைன்னா பிபி க்ரீம் ஆர் ஃபவுண்டேஷன். ஸோ அது ரெண்டும் எனக்கு இப்போ வேணாம். ஸோ காம்பேக்ட் அண்ட் லூஸ் பவுடர். ஸோ எனக்கு லூஸ் பவுடர் வேணான்னு நான் அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஐப்ரோ பென்சில் இல்லைன்னா ஒரு ஐப்ரோ வேக்ஸ், என்னுடைய ஃபேவரட் ஐப்ரோ வேக்ஸ் தான். அண்ட் ஒரு ஐலைனர், ஐ ஷேடோ, காஜல், மஸ்காரா, லிப்ஸ்டிக் ஆர் லிப்ஸ்டிக்ஸ், அண்ட் கண்டிப்பாக ஒரு ஹேண்டி மிரர். அப்புறம் ஒரு ஸ்பஞ்ச், வெல் டர்ட்டியான ஸ்பஞ்ச் கிடையாது, க்ளீனான ஸ்பஞ்ச். இதை நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதனால். ஸோ இந்த திங்ஸ் வச்சு நான் எப்படி சிம்பிளாக மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறேன்றதை இப்போ பார்க்கலாம். டக்குன்னு என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து யூஸ்வல் தான். நான் யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவேன், நான் டோனர் யூஸ் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது 3 பேசிக் திங். அண்ட் லிப் பாமும் நான் வந்து இன்கார்பரேட் பண்ணிப்பேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டீன் நான் முடிச்சுட்டு ஒரு 5 minutes ஆச்சு கேப் விட்டுருவேன். அது ஃபுல்லாக என்னுடைய ஸ்கின்ல வந்து அழகாக ப்ராப்பராக சோக் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்து என்னுடைய மேக்கப் பேஸ் வந்து நான் பில்ட் பண்ணிப்பேன். என்னுடைய பர்சனல் சாய்ஸ் இது எல்லாமே. ஸோ நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. நான் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வச்சிருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்கின் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸையும் வந்துட்டு மாற்றிக்கலாம். மேக்கப் பேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு ப்ரைமர். ஸோ இவ்வளோ ஸ்கின் கேரும் பண்ணிவிட்டு மேலே ப்ரைமர் போட்டால் ஹெவியாக இருக்காதா அப்படிலாம் கிடையாது. கரெக்டான குவான்டிட்டி எடுங்க. ப்ராப்பராக எங்கே தேவையோ அங்கே மட்டும் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக ஒரு ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சன்பிளாக் ஏதாவது போட்டுட்டு, சன்பிளாக்குமே வந்துட்டு ஒரு ஜெல் பேஸ்டாக போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ப்ரைமர் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரைமர்னு தனியாக இருக்கிறது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷனோ இல்லை இதுக்கு மேலே போடுற க்ரீம் ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு மெயினாக இந்த போர்ஸ்லாம் போய்ட்டு க்ளாக் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இங்கே பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது வாயை சுற்றி. ஸோ இந்த இடத்துல நான் நேராக வந்து ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை ஒரு கன்சீலரோ இல்லை ஒரு பிபி க்ரீம் போட்டாலும் அது வந்து கிரே ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டே குவிக்கிலேருந்து. இது ஏன் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கும்னா இது வந்து இப்படி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹேண்டி அண்ட் கன்வீனியன்ட். ஸோ இதை எடுத்து நான் இந்த ஆரஞ்சு எடுத்துப்பேன், இப்படி கையிலே தான் எடுத்துப்பேன். நிறைய டூல்ஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் தேவையோ நான் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் தான் என்னுடைய மேக்கப். ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்வெட் ப்ரூஃபாக லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது மேப்லின் ஃபிட்மியோட காம்பேக்ட் அண்ட் நான் வச்சுருக்க ஷேட் 330. ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரஷஸ் வேணும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் ஸ்பஞ்சஸ். இதை ஃபுல்லாக நினச்சி நான் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பவுடர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன்னா எங்கெல்லாம் லிட்டரலாக நான் ஆரஞ்சு போட்டனோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் இந்த பவுடர் வந்துட்டு வச்சு செட் பண்ணுறேன். ஆல்சோ எனக்கு ஆரஞ்சு ஃபுல்லாக கவர் ஆகல அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பவுடரை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒன்று செய்ய போகிறோம், கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒரு கன்சீலர் இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை ஒரு பிபி க்ரீம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றது ஒரு காரணம், அண்ட் எனக்கு ஆயிலியாகவும் என்னுடைய ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம். நான் என்னுடைய ஃபேஸ் வந்து பவுடர் வச்சு ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணது. ஸோ கன்சீலர் நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். எங்கெல்லாம் நான் ஆரஞ்சு கன்சீலர் மெயினாக போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் போட்டு, எங்கே எனக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் போட்டுப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மினிமலான கவரேஜ் வந்துருச்சு. எனக்கு ஒரு டெய்லி வெளியில் போகிறோம், வெக்கேஷன் போகிறோம், வெளியில் சுற்ற போகிறோம் மெயினானா நிறைய ஃபவுண்டேஷன் வந்து இப்போ பர்டிகுலராக எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் கன்சீலருக்கு பதிலாக ஃபவுண்டேஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம், இல்லை பேபி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆல்ரெடி ஆரஞ்சு கரெக்டருக்கு இந்த கிட் யூஸ் பண்ணீங்களே, இதில் இருக்க கலர்ஸே யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு இதில் இருக்க கலர்ஸும் வந்துட்டு சூப்பரான ஒரு மேட்ச் தான். பட் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீம் ப்ராடக்ட். நான் நைட் டைம் எங்கே வெளியில் போகிறேன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். பட் டே டைம்ன்றதுனால என்னுடைய ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால் அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டேன். லைட்டாக நான் பவுடர் வச்சு மறுபடியும் செட் பண்ண போகிறேன். அகைன் என்னுடைய காம்பாக்ட் பவுடரே நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலாக என்னென்னா லூஸ் பவுடரோட கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். உங்களுடைய ட்ராவல் கிட்டில் வந்து ஈஸியாக வந்து வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்பில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய வாட்டி அந்த மாதிரி ஸ்பில் ஆகிருக்கு. ஸோ டூல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் தான் வச்சுருப்பேன். வேணும்னா ஒரு ஆங்குலர் ப்ரஷ் என்னுடைய ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன். ஸோ இந்த ஸ்பஞ்ச் இல்லாமல் கூட நீங்கள் உங்களுடைய பேஸ் பண்ணலாம். எனக்கு அதனுடைய ஃபினிஷ் அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் போது கையில் வச்சு என்னுடைய ஸ்கின்னை வந்து நான் ரொம்ப ஆக்டிவேட் பண்ண விரும்ப மாட்டேன். ஸோ அதனால தான் ஒரு ஸ்பஞ்ச் வச்சே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு தேவையான அளவு நான் பவுடர் வந்து வச்சு இப்படி புஷ் பண்ணிக்கிறேன். இதுவுமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால பவுடர் வந்து அழகாக போய் லாக் ஆகிக்கும் என்னுடைய ஸ்கின்ல. கழுத்துக்கு நான் ப்ராடக்ட் போட மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோட ஃபேஸ் வந்து செட் ஆகிடும். கழுத்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. கழுத்தில் எனக்கு இந்த லைன்ஸ் இப்படி இருக்கிறதுனால நான் ப்ராடக்ட் போட்டேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகிடும். அது அசிங்கமாக இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் நான் கழுத்தில் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இப்போ வரைக்கும் போடலை. அடுத்த ஸ்டெப் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் என்னுடைய பர்சனல் ஃபேவரட், அல்டிமேட் ஃபேவரட். நான் உங்களுக்கு ஐப்ரோஸ்க்கு 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும், எனக்கு ஐப்ரோஸ் அவ்வளோவா போட மாட்டேன் அப்படின்னா ஒரு ஐப்ரோ பென்சில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த NY Baeயோட ஐப்ரோ பென்சிலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ஐப்ரோ பென்சில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா இந்த பென்சிலோட சேர்த்து ஒரு ஷார்ப்னரும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோ கிட், அண்ட் பர்டிகுலராக இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். ஸோ இதில் என்னென்னா எனக்கு ஒரு ப்ரஷ் இருக்குது, ஒரு வேக்ஸ் ப்ராடக்ட் இருக்குது, அண்ட் பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் என்னோட ஐப்ரோஸ். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி குட்டி ஹேண்டி மிரர்ஸ் வச்சுக்கோங்க உங்களுடைய பேக்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து இடம் கூட கொள்ளாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சுக்க பிடிக்கும். ட்ராவலிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நான் ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன் கைஸ், ஆன்லைனில் கிடையாது. ஐப்ரோஸ் டன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிற அடுத்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்டெப், அதாவது ஐ ஷேடோ போடுறது. யூஸ்வலாக நான் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு ஐ ஷேடோ பேலட்டும் எடுத்துப்பேன். அதில் வந்து பிளாக், மேட் ப்ரௌன், அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நியூட்ரல் ஷேட்ஸ் இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேலட்டும் நான் கையில் வச்சுப்பேன். பட் உங்களுக்கு பிக்னராக இருக்கும்போது நீங்கள் ஐஷேடோ பேலட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சுக்க வேணாம். அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல. பட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் நான் வந்து இங்கே உங்களுக்கு இந்த NY Baeயோட ஐஷேடோ ஒன்று வச்சிருக்கேன். இது ஒரு சிங்கிள் ஐஷேடோ கிட். நீங்கள் இந்த மாதிரியான சிங்கிள் கலர்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே பிளாக் வச்சுருக்கேன். நான் ட்ராவல் டைமில் என்ன பண்ணுவேன்னா இதுதான் மோஸ்ட்டாக பண்ணுவேன்.
இந்த மாதிரி என்னுடைய ஐலிட்ஸில் இப்படி அவுட்டர் பார்ட்டில் மட்டும் பிளாக் போட்டுப்பேன். நியூட்ரல் கலர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து என்னுடைய லிட்ஸில் ப்ளேஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து என்னுடைய கை தான் யூஸ் பண்ணுறேன். வெரி வெரி சிம்பிள். நான் கையே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்படியே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் ரொம்ப கொஞ்சமாக. இப்போ நம்மளுடைய ஐலிட்ஸ் நம்ம செட் பண்ணணும், இல்லைனா அசிங்கமாக இருக்கும். அந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கன்சீலர் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய காம்பேக்ட் இருக்குல்ல, அதே கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து அந்த லிட் ஏரியா வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ காஜலுக்கு நான் இங்கே ஒரு பர்பிளோட கோல் பென்சில் ஒன்று வச்சுருக்கேன். இது வச்சு தான் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப் கர்லிங். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நான் என்னுடைய ஐலாஷ் கர்லர் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ என்னுடைய கிட்டில் வந்து பேசிக்கலாக இது இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிப்பேன். ஸோ என்னுடைய ஐ மேக்கப் அவ்வளோதான், டன். என்னுடைய ஐஸ் வேலை முடிஞ்சிச்சு. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, அவ்வளோ போல்ட் கலர்ஸ் வந்துட்டு என் முகம் ரொம்ப சிக்காக இருக்குது அண்ட் என்னுடைய அவுட்ஃபிட்டில் போல்ட் கலர் இருக்குது, நான் மட்டும்தான் வந்துட்டு மெரூன்ஸ், ரெட்ஸ் அந்த மாதிரி போடுவேன். அப்படி இல்லைன்னா நியூட் தான் என்னுடைய ஃபேவரட் லிப் கலர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. இது ரெண்டுமே வந்து பர்பிளில் இருந்து சாஃப்ட் மேட் லிப் க்ரையான்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்க் ப்ரௌன் கிடையாது, ஒரு மாதிரி மோவிஷ் ப்ரௌனிஷ் பிங்க் கலர். இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் லிப் க்ரையான்ஸில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்கள் லிப்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாது, லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் லிப் க்ரையான்ஸ் வந்து ஒரு லாங் டே, ஒரு வெளியில் இருக்க போகிற ஒரு நாளுக்கு வந்துட்டு லிப் க்ரையான்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிப்பேன். இது மட்டுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு ரொம்ப கார்ஜியஸான கலர். ஸோ அடுத்து இன்னொரு ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் ரீசெண்டாக பொங்கலுக்கு வந்து ஊருக்குலாம் போயிருந்தேன் வெக்கேஷனுக்கு. என்னுடைய பேக்கில் லிட்ரலாக இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும், வெயிட் செய்யாது அண்ட் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். எதுவும் ஸ்பில் ஆகிற மாதிரியான இஷ்யூஸும் இருக்காது, பெரிய பெரிய பாட்டில்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் லிட்ரலாக வெளியில் போன டைமில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு பேஸ் தான் வந்து போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா கூட இது அப்படியே தாங்கும், உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே கூட தேவை கிடையாது. நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு க்ரீம் ப்ராடக்ட் போட்டதுனால அது செம்மையாக லாக் ஆகிடும். ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஃபேஸ் மேக்கப் அப்படியே தான் இருக்கும். லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் நீங்கள் வெளியில் போகும்போது லிப்ஸ்டிக் அண்ட் காம்பேக்டோட நீங்கள் உங்களோட ஹேண்ட் பேக்கில் நீங்கள் போட்டு போய்க்கலாம் டச்சப்க்கு. எஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.